இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா கவனிங்க. இது மூலிமா ஒரு கணக்கை பார்க்கும். இஃப் வி நோ அப்படின்னா நாம் அறிந்தால், இஃப் ஒருவேளைக்கு நாம் அறிந்தால், எதை அறிந்தால் அப்படின்னா த ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் KMN4 O4 அப்படின்னா பொட்டாசியம் பெர்மேங்கனேட்னு அர்த்தம். அப்போ இந்த பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டோட சம எடையை நாம் அறிந்தால், பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டோட சம எடை ரைட்டா, ஈக்குவலண்ட் மாஸ் நாம் அறிந்தால், அண்டு அன்ஹைட்ரஸ் ரைட்டா, அன்ஹைட்ரஸ் அப்படின்னா இதை நீரற்ற, அன்ஹைட்ரேஷன் சொன்னது நீர் இல்லாத ரைட்டா, நீர் இல்லாத ரைட்டா, அன்ஹைட்ரேஷன் நீர் அற்ற, நீர் இல்லாத ஃபெரஸ் சல்ஃபேட். ஃபெரஸ் சல்ஃபேட் என்னது, அதாவது ஒரு அயன் அர்த்தம், அயன் சல்ஃபேட்னு அர்த்தம். ஒரு நீரற்ற ஒரு ஃபெரஸ் சல்ஃபேட்டோட இந்த ரெண்டோட ஈக்குவலண்ட் மாஸ் நாம் அறிந்தால் அப்படின்றான் ரைட்டா. த மாஸ் ஆஃப் அப்படின்னா சமநிறை, ஈக்குவலண்ட் மாஸ் சமநிறையை, எதனோட சமநிறைனா KMN4 மற்றும் சல்ஃபர், அதாவது அன்ஹைட்ரஸ் ஃபெரஸ் சல்ஃபேட், அன்ஹைட்ரஸ்ன்னு போடணும், அதாவது நீரற்ற அயன் சல்ஃபேட், ஃபெரஸ் அயன் சல்ஃபேட், இந்த இரண்டின் சம எடையை அறிந்தால், இதனோட சம எடை அதனோட சம எடை, இது நாம் அறிந்தால், இஃபினோ அறிந்தால் என்ன போட்டிருக்கோம், வித்தவுட் யூஸிங் பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது பேலன்ஸ்டுனா சமநிலை, என்ன சமநிலை, கெமிக்கல் ரியாக்ஷன், ரசாயன வேதியியல் ரியாக்ஷன்ஸ் என்னது, வினைகள். அப்போது சமநிலை வேதியியல் வினைகள் அப்படின்னு என்னது, பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை சமநிலைன்னு சொல்லுவாங்க. இங்கிட்ட அங்கிட்டு சமநிலைப்படுத்துகிறோம்ல, இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பான், அதை ரைட் சைடில் வந்து கொடுக்கும். அப்போ நம்ம சமநிலைப்படுத்துகிறோம்ல, அந்த ரெண்டு ஹைட்ரஜன் அங்கிட்டு இங்கிட்டு போட்டு சமநிலைப்படுத்துகிறோம்ல சொல்கிறியா, அதை சமநிலை வேதியியல் ரியாக்ஷன் வினைகளை எழுதாமலே, சமநிலை வேதியியல் வினைகளை எழுதாமலே நாம் எதை அறிந்திருந்தால் அப்படின்னு சொன்னால் ஈக்குவலண்ட் மாஸ், இதனோட KMN4 இந்த ஒரு கெமிக்கல், இதனோட எடையை சமநிலை எடையும், அதேமாதிரி ஃபெரஸ், அது அன்ஹைட்ரஸ் ஃபெரஸ் சல்ஃபேட், இதனோட எடை சமநிலை எடையை அறிந்திருந்தால் நம்மளுக்கு தேவையில்லை, என்ன தேவையில்லை, வித்தவுட் ரைட்டிங், அது எழுத வேண்டிய தேவையில்லை. இதை பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன், பேலன்ஸ்டு கெமிக்கல் சமநிலை வேதியியல் வினைகளை நாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றான். எதற்கு, என்ன விஷயத்துக்கு இப்படி சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கேன், நம்மளால் நேரடியாகவே வி கேன் ஸ்டேட்ஹுட் அப்படின்னு நேரடியாகவே நம்ம எழுதலாம், இந்த சமநிலை வாய்ப்பாடை நம்ம பயன்படுத்த தேவையில்லைன்னு அர்த்தம். அதாவது பேலன்சிங் கெமிக்கல் ரியாக்ஷனை சமநிலை வேதியியல் வினைகளில் வரக்கூடிய வாய்ப்பாடுன்னு அர்த்தம், ஈக்குவேஷன்ஸ், அதை நம்ம பயன்படுத்தாமலேயும் இதனுடைய எடை தெரிஞ்சிருந்து, ஈக்குவலண்ட் மாஸ் தெரிந்திருந்தால் நம்ம எங்கே போகலாம், வி கேன் ஸ்ட்ரெயிட் குட், நேரடியாக போகலாம். தேட் என்னவென்றால் சே, நேரடியாக செல்லலாம். அப்போ என்ன செல்லலாம் அப்படின்னா சே என்ன சொல்லுகிறார்கள், என்ன சொல்கிறாருன்னா 31.6 கிராம் ஆஃப் KMNO4 அப்படின்னா 31.6 KMN4 என்னது, இதனோட எடை என்னது, இதோட நான் சொன்னல கேவோட என்னது அட்டாமிக் நம்பரு, இதெல்லாம் நீங்கள் கூட்டுறீங்க இல்லையா, அதனால் அதை மாதிரி தான் சொல்கிறேன். இது ரைட்டாக என்னது 31.6 கிராம் ஆஃப் KMNO4, அதாவது KMN4ன்றது ஒரு காம்பவுண்டு, இந்த காம்பவுண்டோட 31.6 கிராம் எடையை ரியாக்ட்ஸ் வித், அதை வினை புரியும், இந்த இவ்வளோ எடை KMN இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னு வச்சுக்கோமே, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட இவ்வளோ எடை எவ்வளோ எடையோட வினை புரியும் அப்படின்னா வித் 152 கிராம் ஆஃப் ஃபெரஸ், எஃப்இன்னா ஃபெரஸ் அயன்னு சொல்லலாம், ஃபெரஸ்ன்னு சொல்லலாம், ஃபெரஸ் சல்ஃபேட்டு கூட வினை புரியும். நல்லா பார்த்துக்கோங்க. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட எடை எவ்வளோ, 31.6 கிராம். இவ்வளவு எடை கொண்ட ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நேரடியாகவே வினை புரியும். எவ்வளோ எடையில், 152 கிராம் எடை கொண்ட ஒரு ஃபெரஸ் சல்ஃபேட்டு கூட வினை புரியும். அப்போ ரேஷியோ பார்த்துக்கோங்க, இவ்வளவு எடை கொண்ட பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அவ்வளவு எடை கொண்ட ஃபெரஸ் சல்ஃபேட்டு கூட நேரடியாகவே வினை புரியும். எதன் முறை, யூஸிங் கிராம் ஈக்குவலண்ட் கான்செப்ட். எப்படி, எதை பயன்படுத்தி, கிராம்னு என்னது, கிராம் சம கான்செப்ட்னா அதாவது கருத்து, கிராம் சம கருத்தை பயன்படுத்தி நேரடியாகவே இது வினை புரியும். இதுக்கு கிராம் ஈக்குவலண்ட்டுக்கு என்னது யூனிட் இருக்கிறது ரைட்டா, ஆனால் வெறும் ஈக்குவலண்ட்டுன்றதுக்கு கிராம் யூனிட் கிடையாது. நல்லா பார்த்துக்கிட்டீங்களா. அப்போ என்ன சொல்கிறா, ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இல்லாமலே நம்மளுக்கு இந்த ரெண்டோட எடை ஈக்குவலண்ட் மாஸ், அதாவது சம எடை தெரிந்திருந்தால், அப்போ ஈக்குவலண்ட் மாஸுக்கு யூனிட் கிடையாது, ஆனால் கிராம் ஈக்குவலண்ட் மாஸுக்கு யூனிட் இருக்குது.
தெரிந்திருந்தால் நாம் என்ன பண்ணலாம்? KMN 31.6 கிராம் எடை கொண்ட ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எத்தனை எடை கொண்ட 152 கிராம் எடை கொண்ட ஒரு ஃபெரஸ் சல்ஃபேட்டு கூட வினை புரியும் என்று சொல்லுகிறான். இது எப்படி பார்ப்போம்? என்னது எப்படி பார்ப்போம்னா, இந்த சேம், அதாவது சேம்னா அதே மாதிரி என்ன சொல்கிறா, இது எது மூலிமா வினைபுரியுது அப்படின்னு சொல்கிறான்னா, அதாவது கிராம் ஈக்குவலன்ட் கன்செப்ட். கிராம் ஈக்குவலன்ட்னா கிராம் சமநிலை கருத்து. இதன் மூலிமா தான் ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா, கிராம் ஈக்குவலன்ட் கன்செப்ட் தான் ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதன் பிரகாரம் இது வினைபுரியுதுன்னு போட்டிருக்கான். இப்போ பாருங்கள், சேம் இதை கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிளைன்டு, நாம் விவரிக்கலாம், இதை நம்ம சொல்லலாம், விவரிக்கலாம் ஆன் த பேசிஸ் ஆஃப் மோல் கன்செப்ட். மோல் கருத்தை வச்சு நம்ம சொல்லலாம். கிராம் ஈக்குவலன்ட் கன்செப்ட் மூலிமா இவ்வளோ எடை கொண்ட ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 31.6 கிராம் எடை கொண்ட ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 152 கிராம் எடை கொண்ட ஒரு ஃபெரஸ் கூட நேரடியாக வினை புரியும். இதில் கிராம் ஈக்குவலன்ட் கன்செப்டில், அதாவது கிராம் சமநிலை கருத்தில் வினை புரியும். இதே கருத்தை நம்ம மோல் கன்செப்டில் சொல்லலாம். இது எந்த கன்செப்டில் கூட புரியுது? இவ்வளோ கிராம் கொண்ட மேக்னீசியத்து கூட பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட எடை இதை 31.6 கிராம் எடை கொண்ட பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு 152.2 கிராம் எடை கொண்ட ஒரு ஈக்குவலன்ட், அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட்டு கூட வினை புரிகிறது. எந்த ஒரு கண்டிஷனில்? கிராம் ஈக்குவலன்ட் கன்செப்ட். அந்த கிராம் ஈக்குவலன்ட் கன்செப்ட்ன்ற கருத்தை வைத்து வினைபுரிகிறது. இதே வினையை நம்ம மோல் கன்செப்டை வச்சு பண்ணலாமே. மோல் கருத்தை வச்சு பண்ணலாம். அது எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். இதே கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிளைன், நம்மளால் சொல்ல முடியும், விவரிக்க முடியும். எதை வச்சு? ஆன் த பேசிஸ் ஆஃப் மோல் கன்செப்ட். மோல் கருத்தை வைத்து நம்ம இதை விளக்க முடியும். அப்போ விளக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்ட்டு. த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன், முதல்ல சொல்லியிருந்தாலும் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இல்லாமலே நேரடியாக நாம் என்ன பண்ணலாம்? கிராம் ஈக்குவலன்ட் கன்செப்டை வச்சு இந்த 31.6 கிராம் KMN பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 152 கிராம் எடை கொண்ட ஃபெரஸ் சல்ஃபேட் கூட வினைபுரியும்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம பேலன்ஸ்டு கன்செப்ட் என்னது? அது மோல் கன்செப்ட்னு அர்த்தம். ரைட்டா? முதல்ல கொஸ்டினில் சொல்கிறேன் அது இல்லாமலே பண்ணிக்கலாம்ன்றான். இப்போ என்ன சொல்கிறான்? இது அது என்ன கருத்து? அது கிராம் ஈக்குவலன்ட் கன்செப்ட், அந்த கருத்தில் பண்ணுறோம். இப்போ நம்ம மோல் கன்செப்ட்டுக்கு போவோம். மோல் கன்செப்டில் எவ்வளோ வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ரைட்டா? சேம் கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிளைன்ட், அதே இதை நம்ம விவரிக்கலாம். எப்படின்னா, அந்த பேசிஸ் ஆஃப் மோல் கன்செப்ட். மோல் கன்செப்ட் மூலிமா நான் இதே தான் கொண்டு வர்றேன், விவரிக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ இந்த பேலன்ஸ்டு, மோல்னால பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்துடும். சமநிலைப்படுத்தப்பட்ட ஈக்குவேஷன், சமன்பாடு வரணும். அப்போ த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த எபவ் மென்ஷன்ட் ரியாக்ஷன்ஸ், மேலே சொல்லப்பட்ட வேதியியல் வினைகள். எபவ் மென்ஷன் மேலே குறிப்பிடப்பட்ட, ரியாக்ஷன்னா வினைகள்னு அர்த்தம். வினைகள்னு அர்த்தம் வேதியியல் வினைகள்னு அர்த்தம். இந்த மேலே சொல்லப்பட்ட வினைகளின் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன், பேலன்ஸ் சமமாக இருக்கக்கூடிய சமநிலைப்படுத்தப்பட்ட வேதியியல் ஈக்குவேஷன், சமன்பாடுகள் இதில் மோல் கன்செப்டில் வரும். அதில் வராது. எது? கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்டரில் வராது. ரைட்டா? அப்போ என்ன வருது அப்படின்னா, இப்போ 2 தானே வினை புரியுது, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அண்டு ஃபெரஸ் சல்ஃபேட். அப்போது 10 மோல் கொண்ட, 10ன்னு போட்டிருக்கு, 10 முன்னாடி வந்துருச்சு, அது 10 மோல்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ 10 மோல் கொண்ட ஃபெரஸ் சல்ஃபேட், FeS ஃபெரஸ் சல்ஃபேட் எது கூட வினை புரிகிறது? 2 மோல் கொண்ட 2 மோல் ஆகிய KMN பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கூட வினை புரிகிறது. ப்ளஸ் அது கூட என்ன செய்யுது? H2SO4 சல்ஃபரிக் ஆசிட் இருக்கிறது. ஆனால் இந்த சல்ஃபரிக் ஆசிட் அசிடிட்டி தன்மைக்காண்டி உதவி பண்ணுறதா தவிர இந்த ஆக்சிடைசேஷன் அண்டு ரிடக்ஷனில் பங்கேற்காது. ரைட்டா? அது ஹெல்ப்பு தான் பண்ணும். இது ஆக்சிஜனை இழக்கிறதுலையோ ஆக்சிஜனை இழக்கவோ ஆக்சிஜனை ஏற்கவோ இது செய்யாது. H2SO4 செய்யாது. ஆனால் இந்த வினையில் பங்கு புரியும். ஆனால் இந்த ஆக்சிடைசேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸை யார் செய்வாங்கன்னா இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் என்னது? ரிடக்ஷன் ஏஜென்ட். அதேமாதிரி KMnO4 யார்? ஆக்சிடைசேஷன் ஏஜென்ட். KMnO4 என்ன பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆக்சிடைசேஷன் ஏஜென்ட்டு. ஃபெரஸ் சல்ஃபேட் என்னது? அது ரிடக்ஷன் ஏஜென்ட். ரைட்டா? நல்லா பார்த்துக்கணும். அது KMnO4 யாருன்னா ஆக்சிடைசேஷன் ஏஜென்ட்டு. ரைட்டா? அது ஒரு கெமிக்கல்ஸ். இது என்ன செய்யுதுன்னா ஃபெரஸ் சல்ஃபேட் ரிடக்ஷன் ஏஜென்ட். ஆனால் இந்த H2SO4 இந்த வினையில் பங்கேற்குமா தவிர இந்த ரிடக்ஷன் ஏஜென்ட்டாவோ ஆக்சிடேஷன் ஏஜென்ட்டாவோ அது வினை புரியாது, அது செயல்படாது. அதனால் அதை நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 மட்டும் பார்த்தா போதும். இது ஒரு ஈக்குவேஷன். இது என்ன ஈக்குவேஷன்?
பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன், சமநிலைப்படுத்தப்பட்ட ஒரு வேதியியல் சமன்பாடு அப்படின்றான். இதை நம்ம இப்படி பிரிக்கலாம் இல்லையா, சமநிலைப்படுத்தலாம் பாருங்கள். இதை எப்படி பண்ண, இதை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். K2SO4, K2SO4னா பொட்டாசியம் சல்ஃபேட், பொட்டாசியம் சல்ஃபேட். அப்போ இங்கே மொத்தம் மேலே பாருங்கள், கே எத்தனை இருக்குது, 2 தான் இருக்குது. இந்த ரெண்டாவதுல இப்போ K2ன்றல, அப்போ மேலே 2K MnO4 2 தானே இருக்குது. பிரிச்சுட்டானா கேயா, ஆகிடுது SO4 இங்கே 2 இருக்குது, இங்கே SO4 இருக்குது. இப்படி பிரித்து நீ எழுதிக்கலாம். இதை அந்த மேலே உள்ள ஈக்குவேஷன் சமன்பாடு பண்ணிக்கலாம். சமன்பாடு பண்ணும்போது K2SO4 ஆகவும் 2 மோல் கொண்ட Mn மேக்னீசியம் சல்ஃபேட், முதல்ல உள்ளது பொட்டாசியம் சல்ஃபேட், அடுத்து MnSO4 2 மோல் கொண்ட 2 மோல் கொண்ட மேக்னீசியம் சல்ஃபேட், அடுத்து மூணாவது 5 மோல் கொண்ட ஃபெரஸ் சல்ஃபேட், ஃபெரஸ்னு போடலாம், அயன் சல்ஃபேட், அயன் பேட் சல்ஃபேட்னு வரும் இது, ரைட்டா. அடுத்து H2O4 வாட்டர், ரைட்டா, வாட்டர். இந்த 4 இதிலிருந்து வருகிறது, ரைட்டா. அப்போ சமநிலைப்படுத்தப்பட்ட. அப்போ இதில் நல்லா பாருங்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்போ 2 மோலா பெர்மாங்கனேட், என்னது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எவ்வளோ மேலே 2 மோல் தான் இருக்குது, 2KMnO4. அப்போ 2 மோல் கொண்ட பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அப்போ 2 பொட்டாசியம், அப்போ கேன பொட்டாசியம், மேக்னீசியம் அண்ட் ஆக்சிஜன் 5, ஆக்சிஜன் 4. அப்போ பொட்டாசியத்தோட அட்டாமிக் மாஸ் நம்பர் ப்ளஸ்ஸு மேக்னீசியத்தோட அட்டாமிக் மாஸ் நம்பர் ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு 5 இருக்குல்ல ஆக்சிஜன், 5 இன்ட்டு ஆக்சிஜனோட மாஸ் நம்பர். இது எல்லாத்தையும் கூட்டினேன்னு சொன்னால் என்ன வரும் அப்படின்னா 158 வரும், ரைட்டா. என்ன வரும், 158 வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களா, மோலார் மாசுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்படின்னா இதன் அட்டாமிக் மாசுகளை நம்ம கூட்டணும். அந்த கீழே O5 வந்ததுனால அந்த ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் இன்ட்டு 5 ஏற்கனவே சொல்லி கொடுத்துருங்க பல முறை. அதை கூட்டினா எவ்வளோ வரும், 158 வரும். அப்போ நம்ம ஏன் 2ன்னு போட்டிருக்கோம்னா, அந்த KMnO4 எத்தனை இருக்குது, 2 இருக்குல்லையே, முன்னாடி 2ன்னு போட்டிருக்கலாம். அப்போ 2 மோல் இருக்கிறது. அதனால் அந்த அதனோட மொத்த அட்டாமிக் மாஸ் நம்பரை இது 2ஆல் நம்ம பெருக்கிக்கிறோம். பெருக்கினா எவ்வளோ வரும், 316 கிராம் வருகிறது. எது அந்த இடத்துல எவ்வளோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 316 கிராம் வருகிறது. இது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். முதல்ல என்ன பண்ணான் அவன், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நேரடி கிராம் ஈக்குவலண்ட்டில் கொண்டு போயிட்டான். 36.6 இந்த பாருங்க, 36.6 கிராம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 152 கிராம் எடையுள்ள ஃபெரஸ் சல்ஃபேட்டு கூட நேரடியாக வினைபுரிகிறது. எந்த ஃபார்முலாவில், கிராம் ஈக்குவலண்ட் கன்செப்டில், கிராம் சமநிலை கருத்தில் வினைபுரி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மோல் கன்செப்டில் எப்படி சமநிலை. மோல் கன்செப்ட்னாலே பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வரணும், ரைட்டா. இப்போ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டையும் பார்க்கணும், இது சரியாக வருதான்னு பார்க்கணும், ரைட்டா. அப்போ மோல் கன்செப்ட்னா தான் நம்ம அட்டாமிக் மாஸ் நம்பரை கூட்டணும், புரிஞ்சுதா. அப்போ இது கூட்டினா எவ்வளோ வருது, 2 இன்ட்டு 316 கிராம் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரியாக்ட்ஸ் வித், அது வினைபுரிகிறது. இது கூட ஃபெரஸ் சல்ஃபேட், ஃபெரஸ் சல்ஃபேட் எவ்வளோ இடம் இருக்குன்னு பார்ப்போமா, வித்து 10 மோல், 10 ஃபெரஸ் சல்ஃபேட் போட்டுக்கலாம், வித்து 10 மோல் ஆஃப், அதோட 10 மோல் இன்ட்டு பிராக்கெட்டுக்குள்ளே எவ்வளவு, அது ஃபெரஸோட அட்டாமிக் மாஸ் நம்பர் ப்ளஸ்ஸு சல்ஃபரிக்கோட மாஸ் நம்பர் ப்ளஸ்ஸு 4 ஆக்சிஜன், 4 இன்ட்டு ஆக்சிஜனோட மாஸ் நம்பர். இதெல்லாம் கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னா 152 வரும். அப்போ 10 மோல், அதுக்கு 10 மோல் தானே, 10 இன்ட்டு 152 எவ்வளோ ஆச்சு, 1520 கிராம். அப்போது 316 கிராம், ரைட்டா. அது 2 மோல் 316 கிராம் எடை கொண்ட பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 1520 கிராம் கொண்ட யார் ஃபெரஸ் சல்ஃபேட்டு கூட வினைபுரிகிறது, ரியாக்ஷன் வினைபுரிகிறது வித்து 10 மோல்ஸ், 10 மோல் வைத்திருக்கக்கூடிய எது அதனுடைய எடை எவ்வளோ, 10 மோல்னா 1520 கிராம் எடை கொண்ட ஃபெரஸ், அதாவது அன்ஹைட்ரேஷன் சொன்னால் நீரற்ற ஃபெரஸ் சல்ஃபேட்டு கூட வினைபுரிகிறது, ரைட்டா. அப்போது இந்த இதை நீ இப்படி எழுதிடலாம்ல, 316 கிராம் அது இஸ் ஈக்குவல் டு 1520 கிராம். அப்போது நீ என்ன பண்ண, அந்த இதில் என்ன பண்ண, இதில் ஒரு சைவர் எடுத்துடுற. அப்போ மேலே இப்போ என்ன பண்ணால், இப்போ மேலேயும் 10ஆல் டிவைட் பண்ணிடு, இதையும் 10ஆல் டிவைட் பண்ணிடு, முடிஞ்சா. இப்போ 316 டிவைடட் பை 10 அப்படின்னு என்னது, 31.6. அப்போது 1500 டிவைடட் பை 10 அப்போ எவ்வளவு, 152 வந்துருச்சா. ஒரு 316ஐயும் 10ஆல் டிவைட் பண்ணு,
அது போக 1520 10ஆல் டிவைட் பண்ணு. அப்போ 316 10ஆல் டிவைட் பண்ண என்னது 31.6. அதேமாதிரி இதையும் 10ஆல் டிவைட் பண்ணோம். 1520 10ஆல் டிவைட் பண்ணால் 152. அப்போ வந்துருச்சா 31.6. இங்கே போச்சு அவன் ஃபார்முலாவுக்கு இதுக்கு சரியாக வந்துச்சு 31.6 கிராம் ஆஃப் பொட்டாசியம் பெர்மேங்கனேட். ரிசல்ட் மேலே பாருங்க கொஸ்டினில் வித் 152 கிராம் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட். எந்த இதில் ஈக்குவலண்ட் மாஸ் ஈக்குவலண்ட் கன்செப்ட், அதாவது கிராம் ஈக்குவலண்ட் கன்செப்டில் வினைபுரிகிறது. இங்கேயும் அதே இடம் தான். எது மூலிமா? மோல் கன்செப்ட்லேயும் அதே இது வந்துருச்சா இல்லையா? 316 கிராம் போய் 1520 கிராமோட போகும்போது 2 சைட்லேயும் 10 10ஆல் டிவைட் பண்ணேன்னா இப்படி நீ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு விதமாகவும் பண்ணலாம். எப்படின்னா இப்போ பாருங்கள் கீழே போட்டிருக்காங்க 331.6 கிராம் KMnO4 ரியாக்ட்ஸ் வித் எது கூட வினைபுரிகிறது. அந்த இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1520 டிவைடட் பை 316 இன்ட்டு 31.6 இதனை பெருக்கிட்டீங்கன்னா 152 கிராம் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படின்றான். புரியுதா? இதுதான் சிம்பிள். நீ இதை எழுதுன கூட அவசியம் இல்லை, நீ இப்படியே எழுதிக்கலாம். 31.6 கிராம் ஆஃப் KMnO4 ரியாக்ட்ஸ் வித் 152 கிராம் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட். ஏன்னா 2 சைடு நீ 10ஆல் டிவைட் பண்ணுற, ரைட்டா? டிவைட் பண்ணாலே உனக்கு இப்போ 316 10ஆல் டிவைட் பண்ணால் 31.6, 1520 10ஆல் டிவைட் பண்ணால் 152. அப்போ ஈக்குவல், ரைட்டா? இவ்வளோ எடை கொண்டா KMnO4 இவ்வளோ இடையில தான் ரியாக்ட் பண்ணோம். இப்போ 152 விட கீழே வந்துருச்சு ஃபெரஸ்னா ரியாக்ட் பண்ணாது, ரைட்டா? அதை நீங்கள் பார்த்துக்கணும். இல்லை இப்படியே கூட எழுதுனா கூட எழுதிக்கோங்க. அந்த 31.6 பொட்டாசியம் பெர்மேங்கனேட் ரியாக்ட்ஸ்னால் வினைபுரிகிறது வித்து எது கூட அந்த இதை போட்டுருக்காங்க மேலே உள்ளது 1520 டிவைடட் பை 316 இன்ட்டு இவ்வளோ தானே, அந்த 2 டிவைட் பண்ணிக்கணும் இன்ட்டு 31.6 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 152 கிராம் ஆஃப் கிராம் போட்டுக்கணும் கிராம் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட். இவ்வளோ தான்.